என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனநிலையுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக படிக்கலாம். வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 173 இன்னைக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னால், விபரீத ராஜ யோகம் என்றால் என்ன, இதுதாங்க இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க வந்திருக்க பாடத்தின் தலைப்பு. விபரீத ராஜ யோகம் என்றால் என்ன? நிறைய பேர் விபரீத ராஜயோகம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது என்னன்னே தெரியாமல் அந்த பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய பேர், இல்லைங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். விபரீத ராஜ யோகம் என்றால் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து எண்ணி வரக்கூடிய 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி தங்களுக்குள் 6, 8, 12 மாறி அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம் எனப்படும். திரும்பியும் நான் சொல்கிறேன், 3 பாயிண்ட் சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 6ஆம் அதிபதி லக்கணத்திலேருந்து எண்ணி வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ அமர்ந்திருப்பது. செகண்ட் பாயிண்ட், 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ அமர்ந்திருப்பது. தேர்ட் பாயிண்ட், 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டிலோ அமர்ந்திருப்பது. இது மட்டும் இல்லைங்க, 6, 8, 12ஆம் அதிபதிகள் லக்கணத்திலேருந்து எண்ணி வரணும் ஒருவருடைய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் 3மே ஒன்றாக சேர்ந்து 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ 3 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6, 8, 12 அமர்ந்திருந்தாலும் அதுவும் விபரீத ராஜயோகம் எனப்படும். இப்போ புரிஞ்சிச்சுங்களா? விபரீத ராஜயோகம் என்றால் என்ன? இன்னொரு முறையும் நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து எண்ணி வரக்கூடிய 6ஆம் வீட்டின் அதிபதி, 8ஆம் வீட்டின் அதிபதி, 12ஆம் வீட்டின் அதிபதி தங்களுக்குள் இடத்தை மாற்றிக்கொண்டு இந்த 6, 8, 12 மாறி மாறி அமர்ந்திருக்கணும், வேற இடத்துல அமரக்கூடாது. 6ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் வீட்டின் அதிபதி, 12ஆம் வீட்டின் அதிபதி அவங்க இந்த 6, 8, 12 மாறி மாறி அமர்ந்துக்கலாம். சரிங்களா? அதை நம்ம பாயிண்டாக சொல்லும் போது எப்படின்னா, 6ஆம் வீட்டின் அதிபதி 8, 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 8ஆம் வீட்டு அதிபதி 6, 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது செகண்ட் பாயிண்ட். 12ஆம் வீட்டின் அதிபதி 6, 8 அமர்ந்திருப்பது தேர்ட் பாயிண்ட். இது மட்டுமா? 6ஆம் வீட்டின் அதிபதி, 8ஆம் வீட்டின் அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி 3 கிரகங்களுமே ஒன்றாக சேர்ந்து 6ஆம் வீட்டில் அமர்வது அல்லது 8ஆம் வீட்டில் அமர்வது அல்லது 3 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து 12ஆம் வீட்டில் அமர்வது, இதுவும் விபரீத ராஜயோகம் எனப்படும். 4 பாயிண்ட் கத்துனீங்க இல்லையா? இதுதாங்க விபரீத ராஜயோகம். சரி, இப்போ நம்ம விபரீத ராஜயோகம் என்றால் என்ன என்பதை நம்ம பார்த்துட்டோம். ஒரு முறைக்கு 2 முறை சொல்லி கொடுத்துட்டேன், உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த விபரீத ராஜ யோகம் ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும், சரி விபரீத ராஜயோகம் என்றால் என்னன்றதை இந்த மேடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி நம்ம சொந்தக்கார ஜாதகத்திலே இல்லை உங்கள் ஜாதகத்திலே உங்கள் நண்பர் ஜாதகத்திலே இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு கேள்வி தோணும், அந்த விபரீத ராஜயோகம் நம் மக்களுக்கு என்ன செய்யும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லைங்களா? என்ன செய்யும்னா, ஒரு தனிப்பட்ட மனிதருடைய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருந்துச்சுன்னா அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க படாத கஷ்டமே இல்லை, பண கஷ்டங்கள், உடலில் நோய், வலி, வேதனை, அசிங்க, அவமானங்கள், யாரும் செய்யாத
தவறுக்கு அவங்க பழியை சுமந்துட்டு வந்திருப்பாங்க. யாரோ அது தப்பு செஞ்சுருப்பாங்க, அது இவங்க மேலே வந்திருக்கும். படாத பாடுபட்டு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை போட்டிருப்பாங்க, எதிர்நீச்சலே போட்டிருப்பாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கூட இவங்க மேலே வரலாம், அதையும் போராடி வந்திருப்பாங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு. அப்போ அந்த ஜாதகருடைய கட்டத்தில் விபரீத ராஜயோகம் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி வரும். என்னன்னா அவ்வளோ வறுமையில் அவ்வளோ கஷ்டத்தை அவ்வளோ துன்பங்களை அனுபவித்த அந்த ஜாதகர் விபரீத ராஜயோகம் அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும்போது அவரே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பணம் பெரிய பதவி ஏங்க முடிஞ்ச அரசியலில் கூட வரலாங்க. அவங்க அந்த மாதிரி அரசியலில் பெரிய பதவியில் கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொண்டாந்து கொடுத்துரும். நடைங்கெல்லாம் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. இவங்கள இவ்வளோ பெரிய ஆளாகனாங்க அப்படின்னு மக்கள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பெரிய ஆளாக வருவாங்க. எப்படி இருந்தா விபரீத ராஜயோகம் அவங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. வறுமை வலி வேதனை அசிங்க அவமானங்கள் பல பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாத யாரோ செஞ்ச பழியெல்லாம் கூட இவங்க மேலே வரும். வம்பு வழக்கு போட்டுக்கின்னு படாத பாடுபட்டு இருப்பாங்க. திடீர்னு வரும், அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். அவங்க அரசியலில் நிற்கலாம், ஜெயிக்கலாம், எம்எல்ஏவோ எம்பியாவோ எப்படி வேணாலும் வரலாம். திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், பெரிய அந்தஸ்து கௌரவம், பெரிய பணக்காரவாங்க. அவங்க பணக்காரவங்க நல்ல பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நமக்கா இவ்வளோ பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வந்து அவங்க நினச்சி கூட பார்க்காத ஒரு நல்ல நிலைமையை அவங்க அடைவாங்க. எதிர்பாராத ஒரு நிலைமையை அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வந்து கொட்டுமானா கண்டிப்பாக கொட்ட தான் செய்யும். நீங்கள் இதை சொல்கிறீங்க, இதெல்லாம் நிஜம்தானா? யாருன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்ற ஆதகம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா நான் உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லைங்களா? அப்போ நம்ம திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா அவர் தனுசு லக்கணம்னா மன்மோகன் சிங் ஐயாவுடைய ஜாதகம். அவருக்கு வந்து தனுசு லக்கணம். தனுசுலேருந்து எண்ணி வாங்கல 6ஆம் அதிபதி தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம். 6ஆம் அதிபதி யாருங்க? ரிஷபம். அந்த வீட்டின் அதிபதி யாரு? சுக்கிரனை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. 6ஆம் வீடு, அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். ரிஷபம் 6ஆம் வீடு. அப்போ 7ஆம் வீடு என்ன? மிதுனம். 8ஆம் வீடு என்ன? கடகத்துக்கு அதிபதி சந்திரன். அப்போ 8ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன், 6ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன்ற கிரகம் 6ஆம் வீட்டின் அதிபதி, 8ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன். சரிங்களா? அப்புறம் 9 யாரு? 9 என்ன? சிம்மம். 10 கன்னி, 11 துலாம், 12 விருச்சிகம். 12ஆம் வீட்டு அதிபதி நமக்கு வேணும் இல்லையா? 6, 8, 12 இந்த 3 வீட்டின் அதிபதியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் இப்போ பார்க்காதீங்க. விபரீத ராஜயோகம்னா விபரீத ராஜயோகத்தை மட்டும்தான் யோசிக்கணும். அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ 12 விருச்சிகம்னு வந்துடுது. தனுசு லக்கணக்காரனுக்கு 12ஆம் வீடு விருச்சிகம். வீட்டின் அதிபதி யார்? செவ்வாய். அப்போ 6ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன், 8ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன், 12ஆம் வீட்டின் அதிபதி யாருங்க? செவ்வாய். இது 3 கிரகங்களும் இந்த 6, 8, 12 இருக்குதா அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னா 12ஆம் வீடு விருச்சிகத்தில் 3 கிரகங்களும் ஒன்றா இருக்குது. எது 3? செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். செவ்வாய் என்ன? 12ஆம் வீட்டின் அதிபதி. எங்கே இருக்காரு? 12லே இருக்கார், விருச்சிக ராசியிலே இருக்கார். செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரா?
அப்புறம் சுக்கிரன் 6ஆம் வீட்டின் அதிபதி, அவரும் செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு விருச்சிகத்திலே. சுக்கிரன் செவ்வாய். சந்திரன் 8ஆம் வீட்டு அதிபதி, அவரும் 12ஆம் வீட்டில் இருக்கார். 6, 8, 12ஆம் வீட்டின் அதிபதிகள் மூன்றும் ஒன்றாக இணைந்து 12ஆம் வீட்டிலே இருக்கின்றது. யாருடைய ஜாதகத்தில்? திரு மன்மோகன் சிங் ஐயா ஜாதகத்தில். அவர் தனுசு லக்கணம். 12ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டின் அதிபதி, 8ஆம் வீட்டின் அதிபதி, 12ஆம் வீட்டின் அதிபதி, 3 கிரகங்களும் இணைந்து 12ஆம் வீட்டிலே இருக்கின்றது. எது மூணும்? செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதி ஆச்சுங்களா. அதுக்கடுத்து சந்திரன் 8ஆம் வீட்டின் அதிபதி, செவ்வாய் 12ஆம் வீட்டின் அதிபதி. இது 3 சேர்ந்து அவருடைய ஜாதகத்தில் தனுசு லக்கணம், விருச்சிக ராசி, 12ஆம் இடம். 12ஆம் இடத்திலே 3 கிரகங்களும் உள்ளது. 6ஆம் வீட்டின் அதிபதி, 8ஆம் வீட்டின் அதிபதி, 12ஆம் வீட்டின் அதிபதி, 3 சேர்ந்து 12ஆம் வீட்டில் உள்ளது. அப்போ இது விபரீத ராஜயோகம். சரிங்களா? எல்லாருக்குமே இப்போ புரியுதா? விபரீத ராஜயோகம். கண்டிப்பாக இது விபரீத ராஜயோகம் தான். இதனால் நம்ம திரு மன்மோகன் சிங் ஐயாக்கு என்ன, அவருடைய வாழ்க்கையில் என்ன ஒன்று எதிர்பாராத விதமாக அவரே நினச்சி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு என்ன அவருக்கு பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைச்சதுன்னா அவர் இந்தியாவே ஆண்டார், நாட்டையே ஆண்டார். அந்த யோகம் வந்தது இல்லையா? விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம். நல்லா கவனிங்க. அவரே எதிர்பார்க்காத விதமா ராஜயோகம், இந்தியாவையே ஆண்ட ராஜாவா இருந்த அந்த யோகம் இறைவன் அவருக்கு கொடுத்துருக்கார். அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இது நான் ரொம்ப ரசித்து மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை தான். அவர் இந்தியாவை, நாட்டை ஆண்டார், இந்தியாவே ஆண்டார் இல்லையா? அப்போ எதனால் ஆண்டார் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லா புரியும். என்ன புரியும்? 6ஆம் வீட்டின் அதிபதி, 8ஆம் வீட்டின் அதிபதி, 12ஆம் வீட்டின் அதிபதி, 3 பேரும் சேர்ந்து அவருடைய ஜாதகத்தில் 12ஆம் வீடு. 12ஆம் வீடு எதுங்க? விருச்சிகம். அதிலே 6ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன், 8ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன், 12ஆம் வீட்டின் அதிபதி விருச்சிக வீட்டின் அதிபதி செவ்வாய். 3 கிரகங்களை கூடி என்ன அருமையாக 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கு. அவருடைய லக்கணம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணம்னாலே தனக்கென்ன வாழ மாட்டாங்க, பிறர்க்கென்ன வாழ்வாங்க, ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க இல்லையா? அவருக்கு நிஜமாவே விபரீத ராஜயோகம் அவருடைய ஜாதகத்தில் நிஜமாவே இருந்தது. அதனால் அவரே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இந்தியாவை, நாட்டை ஆளக்கூடிய ராஜயோகம் அவருக்கு இறைவன் கொடுத்துருக்கார். ஆண்டார் இல்லையா? சில காலம் நம்ம நாட்டை அவர் ஆண்டார். அப்போ எதனால் எல்லார் ஜாதகமும் இருக்குது, ஏன் நம்ம ஜாதகத்தில் இல்லை, நம்மலாம் ஆளலை, அவர் நாட்டை ஆண்டாருன்னா அவருடைய கட்டத்தில் விபரீத ராஜயோகம் இருந்தது. அதனால் அவர் நாட்டை ஆண்டார். சரிங்களா? இப்போ விபரீத ராஜயோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில், அவர் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பதவியில் நிறைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பதவி மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அதுதான் விபரீத ராஜயோகம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். யாருடைய ஜாதகத்தெல்லாம் விபரீத ராஜயோகம் இருக்குது, அதனால் அவங்க எந்த அளவுக்கு பதவியில் முன்னுக்கு வந்திருக்காங்க, என்ன பெரிய பதவியில் இருக்காங்க, என்ன எம்எல்ஏவா, எம்பியா, இல்லை நாட்டை ஆண்டாங்களா, இல்லை அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒருத்தருடைய ஜாதகம் எடுத்துக்கோங்க. அதில் விபரீத ராஜயோகம் இருக்குதா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த ஜாதகர் எந்த விதத்தில் அவர் நல்ல ஒரு உயர்ந்த பதவி, அந்தஸ்து, அதிகாரம் பெற்று பேரும் புகழும் பெறணும். பதவி, அந்தஸ்து, செல்வம், கௌரவம் அதெல்லாம் எல்லாருக்கும் தான் வருது, பிஸ்னஸ் மேன் கூட தான் வருது. இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேரும் புகழும் பெறுகிறார்கள் என்பதை நீங்களே விபரீத ராஜயோகத்தை வச்சு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஜாதகத்தில் ஆய்வு செய்யுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாருடைய ஜாதகத்தில் அப்படி இருக்குது பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் என்ன திருப்பு முனை ஏற்பட்டது, எந்த அளவுக்கு அவங்க பேரு புகழ் பதவி அடைஞ்சாங்கன்றதை நம்ம நீங்களே ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட நல்லாசிரியர், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் இந்த கருத்துக்களை நீங்கள் மட்டும் கேட்டு அனுபவித்து சந்தோஷப்பட்டால் பத்தவே பத்தாது. நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த நல்ல கருத்துக்கள் போய் சேரும். ஜோதிடமே தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக புரியும். அதனால தான் நான் ஒரு முறைக்கு 2 முறை நான் சொல்லி கொடுக்குறேன். இது உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி ஜோதிட பாடத்தை படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் மட்டும் படித்தா பத்தாது, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மெயினாக நீங்கள் கமெண்ட் போடணும். எனக்கு உரிய பெரிய வருத்தம் என்னன்னா, நான் எங்கள் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு, என்னோடய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக ஒதுக்கி நான் நேரம் செலவு பண்ணி வீடியோ போடுறேன். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க, பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்களா, இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடணும். எல்லோரும் தான் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸே வர்றது இல்லைன்றது தான் என்னுடைய வேதனை, வருத்தம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற பாடம் புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத உங்கள் மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக வருது. பிடிச்சிருக்குதா, என்னோட டீச்சிங் எப்படி இருக்குது, நல்லா ரொம்ப நல்லா புரியுதா, இந்த ஜோதிட பாடம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதா, இந்த பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்குதா, எப்படி தான் இருக்குதுன்றத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை வணங்கி அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று ஆசீர்வாதம் பண்ணுறேன். இறைவன் முருகனை கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிஜத்திலே வெற்றி தான். அந்த சந்தோஷங்களை நான் அனுபவிச்சுட்டு வரேன். அதை மக்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய முருக பக்தர்கள் இருப்பீங்க இந்த தமிழ்நாட்டில், தமிழ் மண்ணில். அந்த முருகர் பக்தர்கள்லாம் அந்த இறைவன் முருகனை இன்னும் வணங்கி இன்னும் பக்தியை அதிகப்படுத்தி நினச்ச காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக்கி நம்மளுடைய கேட்கின்ற வரங்களை கொடுப்பவர் இறைவன் முருகன் தான். இன்னும் நிறைய வரம் கேளுங்க அவர்கிட்ட. கேட்குற வரத்தை அவர் கொடுப்பார். எந்த கோயிலுக்கு போனாலும் இப்போல்லாம் முருகன் கோயிலில் கூட்டம் பெருகிட்டே வருது. திருத்தணி போனால் நிறைய கூட்டம், பழனி போனால் கூட்டம், திருச்செந்தூர் போனால் கூட்டம். அப்போ நிறைய மக்கள் இறைவன் முருகன் மேலே பக்தி வச்சு ரொம்ப விரும்பி வரம் கேட்குறாங்க, பக்தியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் முருகன் சொந்தம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் யார் அவரை விரும்புகிறாங்களோ நம்ம மனசில் இடம் நம்ம அவரை கொடுக்கணும். கொடுத்தா அவர் தன்னால் நம்ம மனசில் தங்கி நம்ம கேட்குற உதவிகளை செய்வார், கேட்குற வரத்தை கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு வெற்றிகளை வாரி வழங்குவார். சரிங்களா? யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும், ஜாதகம் படிக்கணுன்னாலும், வாஸ்து பார்க்கணுன்னாலும், வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்புடன் முருகன் அடிமை.
அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.